ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வந்து மட்டன் குழம்பு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் தான் நான் பண்ணுறேன். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து அதில் பட்டை, கிராம்பு, ஸ்டார் சோம்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருஞ்சீரகம், பிரியாணி இலை இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் 3, 4 வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அது வந்து எதுக்காகனா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான். அது போட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் இருக்கும் மட்டன் குழம்பு, அதுக்காக தான். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸில் வதங்கிடும். அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அந்த சின்ன ஸ்பூன் தான். வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டுக்கணும். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் மேக்ஸிமம் வாங்குறத தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் சைஸ்னால் 3 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ்னால் 2 தக்காளி போட்டாலே போதும். ஏன்னா நம்ம இந்த குழம்புல வந்து தயிர் சேர்க்க போகிறோம். அதனால் 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். 2 தக்காளி கூட வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு காஷ்மீரி தூள் போட்டிருக்கேன். இது வந்து கலருக்காக தான், சுத்தமாக காரம் இருக்காது. அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள். இந்த தடவை எங்கள் அம்மா தான் எனக்கு மிளகாத்தூள் அரைச்சி கொடுத்தாங்க. இது எல்லா குழம்புக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்காவது மிளகாத்தூள் வேணும்னா கூட சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அரைச்சி உங்களுக்கு பார்சல் போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் நான் போட்டுக்கிட்டேன், காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து தயிர், கெட்டி தயிர், ரொம்ப புளிக்காத தயிராக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு அதிகமாகிடும். இந்த குழம்புல என்ன ஸ்பெஷல்னால், நம்ம சின்ன வெங்காயமோ இல்லை மற்ற ஸ்பைசஸோ தக்காளியோ வதக்கி அரைக்க தேவையில்லை. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மசாலா வச்சே நம்ம செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன் தான். இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து 2 தக்காளி, 3 வெங்காயம் அளவு நம்ம இருந்தாலே போதும். நம்ம வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் இருந்தாலுமே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஆனால் நான் வந்து காஷ்மீரி தூள் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து மட்டனில் ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால் நம்ம நார்மலாக கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டாலே போதும். நாங்கள் 3 பேருன்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. இது கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிட்டேன். அது சின்ன ஸ்பூனுன்றதுனால 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது நல்லா அந்த வாசம்லாம் போயிடும். அந்தளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு விட்டுறலாம். உருளைக்கிழங்கு வந்து பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. எங்களுக்கு பிடிக்கும். மட்டன் குழம்புல வந்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய்லாம் எங்கள் அம்மா போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். எனக்கு பிடிக்குன்றதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 4 இல்லைனா 5 விசில் விடுங்க. அது ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி. என்னோடய குக்கர் வந்து 5 விசில் விட்டால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு, எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு இல்லையா? நம்ம எடுத்த பிறகுமே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா. நான் இன்றைக்கி சேர்க்கலை. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் கொதிக்க வச்சுட்டேன். அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். அந்த எண்ணெய் ஒரு மாதிரி தெளிஞ்சு நின்றுல, அதெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.